நம்ம வீட்டுக்குள்ள அவர் எப்படி வருவார் தெரியுமா? நம்மில ஒருவராத்தான் வருவார், விருந்தாளியா வரமாட்டார். என் பெட்ரூம் அவர் கையில இருக்கும், என் கிச்சன் அவர் கையில இருக்கும், என் ஹால் அவர் கையில இருக்கும், என்னுடைய வாகனங்கள் அவர் கையில இருக்கும், நான் யூஸ் பண்ற பொருட்கள் அவர் கையில இருக்கும். எல்லாத்துக்குடைய முழு அதிகாரி யாராத்தான் இருப்பா? இயேசுவா இருப்பா. அப்ப நான் எல்லாத்தையும் அவரிடத்துல என்ன செய்கிறேன்? பெற்றுக்கொள்ளுகிறேன். அப்ப இயேசு என் வீட்டுக்குள்ள இருப்பாரானால், நான் சொல்ல வேண்டியது, இயேசு என் வீட்டுக்குள்ள இருப்பாரானால் பாவம் என் வீட்டுக்குள்ள வரக்கூடாது. இயேசுவை ஏற்றுக்கொண்ட வீட்டுக்குள்ள அசுத்தம் வரக்கூடாது. இயேசுவை ஏற்றுக்கொண்ட வீட்டுக்குள்ள சண்டை வரக்கூடாது. இயேசுவை ஏற்றுக்கொண்ட வீட்டுக்குள்ள புலம்பல் வரக்கூடாது. இயேசுவை ஏற்றுக்கொண்ட என் வீட்டுக்குள்ள தேவனுடைய மகிழ்ச்சி வரணுமே. அப்ப ஏற்றுக்கொண்டோம் ஆனால் அங்க ஒரு அர்ப்பணிப்பு. பிழைத்திருப்பது நான் அல்ல, இயேசுவே என்னில் வாழ்கிறார். நான் பிழைத்திருக்கல, இயேசு என்னில் வாழ்கிறார். என் சரீரம் இயேசுவுக்கு சொந்தம், என் வாய் இயேசுவுக்கு சொந்தம், நான் கிறிஸ்துவின் ஆயுதங்கள். அப்ப நான் இயேசுவுக்கு சொந்தம். அப்ப எல்லாத்திலுமே இயேசுவுக்கு தன்னை அர்ப்பணிக்கிறவனை தான் பார்த்து சொல்றாரு, அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அதிகாரம் கொடுத்தார். இயேசுவை ஏற்றுக்கொள்வோம் ஆனால் என் வாழ்வில் முழு அதிகாரி யாருதான்? இயேசு மட்டும்தான். ஆமா, இப்ப சொல்லுங்க, நீங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்களா? உங்க வீட்டுல இயேசு இருக்கிறாரா? உங்களோட கூட இயேசு இருக்கிறாரா? ஒரு நாள் இயேசுவை என் கூட வாருன்னு சொல்றீங்களா? ஒவ்வொரு காரியத்திலும் இயேசுவை என் கூட இருக்கணும்னு சொல்றீங்களா? சின்ன சின்ன காரியத்திலும் இயேசுவை நீர் என்ன நடத்தணும்னு சொல்றீங்களா? அப்படி சொல்வோம் ஆனால் அவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம்.